வருவாய்த்துறையில் இதுவரை வெள்ளை அறிக்கை வெளியிட்டதே இல்லை. அந்த துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக மேலும் 10 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாகவும், மருத்துவக் கல்லூரி விண்ணப்ப விவகாரம் தொடர்பான ஆதாரத்தை அடுத்து செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடுவேன் என்றும் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு இருக்கிற பல்வேறு அணைகளுடைய உபரிநீர் வருகிற போதுதான் நமக்கு கூடுதலாக தண்ணீர் விடப்படுகிறது. காவிரி ட்ரிபியூனல் என்று சொல்லப்படுகிற, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற இரண்டிற்கும் வறட்சி வருகிற போது, குறைவான காலத்தில் மழை குறைவாக இருக்கின்ற போது இவ்வளவு டிஎன்சி வாட்டர் மாதந்தோறும் வழங்க வேண்டும் என்பது இரு அரசுகளும் ஒப்புதலோடு அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் காவிரி ட்ரிபியூனல், காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட், இந்த ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டையும் அவங்க செயல்படுத்த வேண்டிய அவங்களுடைய கடமை. ஆகவே எல்லோரும் சொல்வது நேரடியாக பேச வேண்டும் என்பது ஒன்று, சட்ட ரீதியாக பேச வேண்டும் என்பது இரண்டு. எது சரியாக இருக்கும் என்பதை நம்முடைய முதலமைச்சர் யோசித்து அந்த பணிகளை பார்க்கிறார். டெல்லிக்கான சிறப்பு பிரதிநிதியா கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர் திரைப்பட தயாரிப்பாளர் நியமிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி. பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய திருநாவுக்கரசு அவர்கள் மத்திய பிரதேசத்திலே ராஜ்யசபா உறுப்பினராக, அப்ப யாரும் சொல்ல, மத்திய பிரதேசத்தில் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒரு பிரதிநிதியாக கூட்டிருக்கிறார். மத்திய பிரதேசத்தில் யாரும் கேட்கல, கேட்டாங்களா? இங்கதான் இந்த கேள்விகள் வருகிறது. இந்தியாவுக்குள் எங்கு வேண்டுமானாலும் நாம் மதம், மொழி, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு மாநிலத்துக்கு மாநில ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஆகவே இதிலே கருத்துக்கள் சொல்வது அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அன்றைய தினம் திருநாவுக்கரசு மத்திய பிரதேசம் அல்லது ராஜஸ்தான், எனக்கு நினைவில்லை, அங்கே ராஜ்யசபா உறுப்பினராக்கி அமைச்சரானார். அப்ப அந்த மாநிலத்துக்கு ஒன்று சொல்ல, இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு மாநிலம் என்று ஏற்றுக்கொண்டார். ஆகவே ஒவ்வொரு முறையிலும் நாம் எடுத்துக்கொள்கிற நிலையை பொறுத்தான், மனநிலையை பொறுத்தான் இருக்கிறது. தயாரிப்பாளர் அவரும் இந்த நாட்டினுடைய குடிமகன் தானே. தமிழ்நாட்டு பிரச்சனைகளை முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரோ அந்த கருத்துக்களைத்தான் வெளியிட முடியுமே தவிர, தனிப்பட்ட முறையில் நம்ம டெல்லி பிரதிநிதிகள் தங்கள் கருத்துக்களை சொல்ல இயலாது. ஒரே வரியில் சொல்லிட்டு பாருங்க, முதல்வர் என்ன நினைக்கிறாரோ, என்ன கருத்துக்கள் வெளிப்படுத்த வேண்டும் விரும்புகிறாரோ அதை தவிர டெல்லி பிரதிநிதிகள் மற்ற கருத்துக்கள் சொல்வதற்கு இதுவரையிலும் வாய்ப்பில்லை. அதுதான் நடைமுறையாக தகுதி வாய்ந்த நபர் தகுதி இல்லை, அப்படி அல்ல. ஒருவரை தேர்ந்தெடுத்த உடனேயே தகுதி இவருக்கு இருக்கிறதா இல்லை இதிலே இல்லையா என்ற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல இயலாது. தகுதி வாய்ந்தவர் எல்லா இடத்திலும் இருப்பார். இப்போ அரசியல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் தகுதியும் கிடையாது. இதை விட ஆற்றல் மிக்கவர்கள் நல்லா சோசியல் சர்வீஸ் பண்ற எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க முன் வரதில்லை, அவ்வளவுதான். வேற யாரும் முன் வராதனாலதான் இவரை நியமிச்சாங்க. அப்படி இந்த கேள்வி சொன்னா இந்த கேள்விக்கு சிக்கல் பண்ணக்கூடாது. சிக்கல் இல்லை, நீ கேள்வி சிக்கலா இல்ல. எத்தனையோ பேர் நம்ம நீங்க சொன்னீங்களே தகுதி உள்ளவர் தான் இருக்கணும்னு கேட்டீங்களா, அதுக்காக பதில் சொல்றத அதுக்கு எதுக்கு ஒப்பிடக்கூடாது. நான் என்ன ஒரு கருத்து சொன்னேன், இந்த கருத்துல இருந்து அவனை பிடிச்சி இப்படி ஜப்பாட்டு இழுக்கக்கூடாது. எப்படின்னா நீங்க எப்படின்னா நான் புலி தலை போடுறேன்னா நீங்க வாழை பிடிங்கிறீங்க, இந்த மாதிரி வேண்டியதில்லை. வேறு எந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்கால சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தாவேக்கா சேர்றது குதிரை பேரம் தான் அப்படி சொல்லி வாழ விஷயம் இல்ல. நான் என்ன சொன்ன, குதிரை பேரம் என்று சொல்வதற்கு மத்திய அரசு அது செஞ்சிருக்கு. மகாராஷ்டிரா என்ன நடந்ததுங்க? அங்க நடந்த நிகழ்ச்சி எப்படி அப்படியே ஒரு கவர்மெண்ட்டே திருப்பி போட்டாங்களே இல்லையா, அதுக்கு பேர் என்ன? ஆகவே
ஒரு இயக்கத்தை வளர்த்துகிற போது ஒரு இயக்கத்தில் இருக்கிற நல்ல நடைமுறையை பின்பற்றி மற்றவர்கள் வருவதை வரவேற்க வேண்டுமே தவிர வேறொன்றுமில்லை. ஒன்று. இதே நிலையில தான் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது மதிமுகவில் இருக்கிற கம்பம் ராமகிருஷ்ணன் வந்தார், திமுக சேர்ந்தார். அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் ஏடிஎம்கே அங்கே போய் சேர்ந்தார். 2 பேரும் அப்போ வந்து 2 பேருக்கு டிஎம்கே சீட் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்ன? ஏன்னு கேள்வி பதில் சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். நாளை இல்லைங்க வேற இல்ல தேர்தல் இல்ல பாருங்க இல்லைங்க. ஒரு இயக்கம் நல்ல முறையில் தன் பணியை ஆற்றுகிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பான முறையில் இந்த பணிகள் அமைய போகிறது என்று விரும்பினால் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வரலாம். இதுதான் அவருடைய ஜனநாயக உரிமை. அந்த உரிமையை அவர்கள் இன்று பயன்படுத்தி கொண்டு ராஜினாமா செய்கிறார். எங்களை பொறுத்தவரையும் 120 பேர் வேண்டும் என்றும் 120 பேர் இருக்கணும். எங்களுக்கு ஷார்டேஜ் கீட்டேஜ் இதெல்லாம் கிடையாது. ஆனாலும் குதிரை பேரம் என்பது இதெல்லாம் சொல்வதை போல வார்த்தை ஜாலங்களை தவிர யார் எதை வேண்டுமானாலும் விருப்பத்திற்கேற்ப நான் பண்ணலாம். நான் ராஜினாமா பண்ணிட்டு வரலையா 6 மாதத்துக்கு முன்னாலேயே எனக்கு தேவையில்லைன்ட்டு வந்து இதில் ஜாயின் பண்ண இன்னைக்கு மந்திரியாயிருக்கேன். நான் வந்து கஷ்டப்படுகிற போது நான் என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் என்னை கைதூக்கி விட்டு இன்றைக்கு ஒரு அமைச்சராக்கி இருக்கிற பெருமை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நம்முடைய வெற்றி தளபதி நம்முடைய தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சருக்கு தான் அந்த பெருமை இருக்கிறது. அதே போல இந்த 4 பேர் ராஜினாமா செய்து தாவேக்கள் இணைந்தவர்கள் மீண்டும் அந்த வாய்ப்பு வழங்கப்படுது இல்ல. நீங்க பொதுவா இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. இப்ப சூழ்நிலைகள் அன்றைய சூழ்நிலை என்ன நடக்க போகுது என்று நீங்க பொறுத்து தான் பார்க்க வேண்டும். வருவாய்த்துறையில் வெள்ளை அறிக்கை வெளியிடு. வருவாய்த்துறை வெள்ளை அறிக்கை வேலை இல்லைங்க. சினிமா பாணியில தான் இருக்கு. வாணி சீனிவாசன் பதில் சொல்ல முடியாது. வாணி சீனிவாசன் எப்படி வேணாலும் சொல்லலாம் கருத்துக்கும். வேணுங்க கருத்து சொல்லுவது வேறு, ஆனால் அதே நேரத்தில் எதை வேண்டுமானாலும் கொச்சைப்படுத்தி சொல்வது வேறு. முதல்ல தெரிஞ்சுக்கணும். சினிமா பாணியில் என்ன இருந்தது? அவர் சொன்ன கருத்துல ஏதாவது முரண்பாடு எங்கே சொல்லியிருக்காங்க. நான் என்ன செய்ய போகிறேன், என்னது நாட்டுக்கு செய்ய போகிறேன், என்னை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார்களே, இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று பதில் சொல்லியிருக்காரா இல்லையா? இல்ல செய்கையெல்லாம் விடுங்க. செய்கை இவங்கெல்லாம் செய்யாத செய்யா, இவங்கெல்லாம் பண்ணாத செய்யும் கிடையாது. ஸ்பீக்கரையே அடிச்சு கீழே தள்ளிட்டு ரங்கநாதன் போய் சீட்லயே உட்காந்த கதையெல்லாம் இருக்குது. அந்த கதையெல்லாம் சொல்லாமா? ஸ்பீக்கர் ஒரு எலெக்ஷன் நடத்துற ஸ்பீக்கரே கீழே தள்ளி விட்டுட்டு ரங்கநாதன் சீட்டு உட்காந்தாரு இல்லையா? அதுக்கெல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பாத்தான் இருந்தாங்க காங்கிரஸ்காரனுக்கு. அதுக்கெல்லாம் என்ன கதை சொல்றதுங்க? வேற இருங்க. இல்ல இல்லைங்களே நான் கேட்கறது இருங்க ஐயா இருங்க, நான் சொல்லி முடிக்காத ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க தந்தி இப்படி கேட்கறீங்க நல்லா பத்திரிக்கை சொல்லியிருக்காங்க. மம்பளை கொண்டு விட்டாருங்க இல்லைங்க. பத்திரிக்கையில கேளுங்க, உங்க பத்திரிக்கைக்கு நல்ல பேர் வந்திருக்குது, புகழ்ந்துருக்காரு. நீ கேட்க மைக் கையில் வச்சிருக்கான்னு சொல்றேன். உஷாரா சொல்லுங்க. அவங்க வந்து உங்க தலைமையை பற்றி பாராட்டி இருக்காங்க. மதியின் ஸ்டாலின் சொல்றதெல்லாம் நம்ம வந்து அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்லியிருக்கணும், நீ அசம்பிளிக்குலன்னு சொல்லியிருக்கணும். எல்லாரும் என்ன சொன்னாங்க, முதலமைச்சர் பேச வேணும் அப்படின்னு கவர்னர் உரையாற்றுகிற போது எல்லாம் திருப்பி போட்டு வந்தாங்க, கருப்பு பேட்ச் கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா? பேசினதுக்கு அப்புறம் ஏன் ஓடுறாங்க? அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் அவருடைய வேகத்தை பார்த்ததற்கு பிறகு இவர் பேச இருந்தா பரவாயில்ல நினைப்பாங்க. ரைட் இல்லையா? பேசுங்கன்னு சொன்னதை தப்பா போச்சுன்னு பயந்து போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஆனா அதற்கு பதில் சொல்ல வேண்டியதானே? இருங்க. சட்டமன்றம் என்பது அவர் சொன்னார், நான் எழுந்து சொன்னேன். நான் அவை முன்னவர்கள் என்ற முறையில் முதலமைச்சர் அதான் சொன்னாங்க, ஸ்பீக்கர் அதான் சொன்னார். நீங்கள் இறுதி வரையில் இருங்க, இருந்து எந்த கருத்துக்கள் வேண்டுமானாலும் கேளுங்கள், அதற்கு பதில் சொல்லுகிறோம் சொன்னார்கள். இது சட்டமன்ற மரபில் எப்போதும் பாயிண்ட் ஆஃப் இருக்கும், அதில் குறைய கிடையாது. ஆனால் இதுவரை அந்த மரபுகள் எப்படி இருந்துச்சுன்னா, நம்முடைய எதிர்கட்சி தலைவர் பேசுகிற போது ஒரே ஒரு அமைச்சர் எழுந்தால் பேசுவதற்கு முன்னாலே சிஎம் சொல்லிட்டாங்க, யாரும் குறுக்கிடாதீங்க, ஃப்ரீயா பேசுட்டாங்க. ஃப்ரீயா பேசுனாங்களே இல்லையா? அவங்கள கதை சொன்னாங்களே, பவர் வந்து நீ பவர் ஆயிட்டீங்க, ஆனா பவர் கட் இங்க இருக்குதுன்னு சொல்லி கிண்டெல்லாம் பண்ணாங்க. நீங்க இதெல்லாம் ஆற்காடு வீராசாமி பண்ணது உங்களுக்கு தெரியும்ல. ஒரு ஆட்சி போனதுக்கு காரணமே பவர் கட் தான் அப்படின்னு அவர் எடுத்துட்டாரு. நம்மளுக்கு சொன்னாங்க, எங்க ஏப்பா அது ஒண்ணு கேட்டாங்க. அதுக்கு மேல ஒண்ணு சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் பகலி உங்களுக்கு பீஸ் கேரில் வந்து திருடிட்டு போயிடுறாங்க, கட் ஆகுதுன்னு சொன்னாங்க. இவங்க ஒரே ஒரு கதை சொன்னாங்க தெரியுங்களா? திமுக ஆட்சியில அணில் கடித்து பீஸ் கேரில் போய் அதனாலதான் பவர் கட்டு வருதுன்னு சொன்னாங்க இல்லையா? இதெல்லாம் இந்த கதையில எப்ப சொல்றது? இதெல்லாம் திருப்பி சொன்னா நல்லா இருக்காது. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த டைம் பாசிங் இருக்குமே தவிர, எங்களை பொறுத்தவரையிலும் உண்மையிலேயே இந்த அரசு நல்ல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதல்வர் வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய ஆசை.
நீங்க படிப்படியாக நான் செய்யறதுக்கு முதல்ல சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒன்றாக நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. வெள்ளை அறிக்கை விட்டுருக்கிறோம் நம்ம நிதிநிலையை. ஆகவே அவர் ஒன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிற போதே குறுப்பளவு ஓட்டக்கூடாது. எல்லாரும் இருக்குன்னு சொல்லியிருக்க வேண்டியது. ஏன் வானதி சீனிவாஸ் ஜெயிக்கல? மக்கள் மன்றத்திலேயே நிராகரித்தார்கள். பெரிய டேலண்ட் பர்சன் ஆச்சேன், ஏன் ஜெயிச்சிருக்க வேண்டியதுங்க? ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்தவர்களிடத்திலே கேள்வி கேட்பது சுலபம். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் எந்த கேள்வி வேணும் கேட்கலாம். வெள்ளை அறிக்கைக்கான வேலை இல்லை அப்படின்னு வெள்ளை அறிக்கை இதுவரை விட்டதில்லை. வருவாய்த்துறையை பொறுத்தளவு வெள்ளை அறிக்கை என்பதே நிதிநிலையின் அறிக்கைக்கு மட்டும்தான், நிதி நெருக்கடி நிதிநிலைக்கு மட்டும் துறைக்கு மட்டும்தான் அந்த வெள்ளை அறிக்கை விடுவது பழக்கம். இருங்க இருங்க, அவர் சொல்லியிருக்க அந்த பவர் கட்டுக்காக கொடுக்கன்னு இருக்காரு. உன்னை எந்த கட்டும் எனக்கு இல்லை, அதனால நீங்க கேட்காதீங்க, நான் ஃப்ரீயா போயிட்டு இருக்கிறேன் உங்களோட ஹாப்பியா. அதனால வருவாய்த்துறைங்கிறது நல்ல முறையில செயல்படுத்தணும். என்ன பல திட்டங்கள் நான் கொண்டு வரேன். ஒன்னா கொண்டு வரபோது உங்களுக்கு பார்த்தா அதே உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. மந்தை புறம்போக்கு நிலம் 20-30 ஆண்டுல பட்டா கொடுக்காம வச்சிருக்காங்க. மக்கள் மாவட்ட ஆட்சியர் அதுல என்னன்னா, மந்தை புறம்போக்கு என்பது ஒன்று, மேய்ச்சல் புறம்போக்கு என்பது ஒன்று, குன்றுகள் சிறிய குன்றுகள் இருக்கின்ற இடம் ஒன்று, நீர்வழி புறம்போக்கு என்பது ஒன்று. இதெல்லாம் கோர்ட்ல டைரக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இதற்கெல்லாம் மாற்று இடம் தர வேணும். 1+1 அது கொடுத்தீங்கன்னா எங்க இடத்துக்கு கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அதற்கெல்லாம் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. விரைந்து அந்த மக்களுக்கு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று முதலமைச்சர் உத்தரவு பெற்று இந்த தமிழ்நாட்டில் இந்த ஏழை எளிய மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு இந்த துறை முதலமைச்சர் ஒப்புதலோடு நிறைவேற்றிருக்காங்க. அதுதான் அதை பற்றி பொறுத்த அளவுக்கு ஒரே நிமிஷம் ஐயா நான் பேசுறேன். என்ன 0 வேல்யூன்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேருக்கு இருக்கு. எத்தனை 4 lakhs people தமிழ்நாட்டில் இருக்காங்க. அது வெறும் வெட்டி பேப்பர் மாதிரி தான் இருக்கு. வெறும் பட்டா இருக்குமே தவிர அதனால ஒரு பயன் இருக்காது. ஒரு பேங்க் போக முடியாது. அதே நேரத்தில் ஒரு பாஸ்போர்ட் வாங்குறதா இருந்தாலும் இது எந்த பயனும் இருக்காது. வீடு கட்ட முடியாது. இந்த காரணம் நாங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறோம். முதலமைச்சர் உத்தரவு வழங்கியிருக்கிறார். அந்த சட்டம் ஏற்றுகிற போது அதுக்கு உடனுக்குடன் அதுக்கு ஒரு வேல்யூ சொன்னது. அதை ஆன்லைன் ஏற்றி டிஜிட்டல் கொண்டு யார் வேண்டுமானாலும் தன்னுடைய மொபைல் போனில் அதை எங்களுடைய மதிப்பீடுகளை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். அதை செய்வதற்காக நாங்கள் படிப்படியாக சட்டங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இல்ல எங்களுக்கு கோவை ஈரோடு எல்லாம் ஒண்ணுதான். இல்ல முதல்வர் கேட்டார்கள். அங்கே இடம் இருக்கிறது உங்களுக்கு நெருக்கடிங்கிறது தெரியுது. நம்ம கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு பல நெருக்கடிகள் இருக்கு. மதுரையில் இருப்பவரும் கோயம்புத்தூர் வேணுங்கிறாங்க. 2-3 இடத்துல திருச்சி கூட வேணுதான் கேட்டிருக்காங்க. நமக்கு நெருக்கடி இருக்கிறது நிலம் எடுப்பதில்லை. இப்போ ஏர்போர்ட் நிலத்துக்கு அவனை 10 ஏக்கர் எடுக்கணும். இந்த 10 ஏக்கர்ஸ் எடுக்கிறக்கே நாங்கள் விரைந்து அந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று முதல்வர் கூறியிருக்கார். அதே போல சேலத்திலும் நிலம் எடுத்து உடனடியாக அதை விரிவுபடுத்த வேண்டும் விமான நிலையம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு காரணமே உங்களுக்கு தெரியும், ஒசூரிலே நாம் கொண்டு வர வேண்டும் என்று மாநில அரசு விரும்புகிற போது மத்திய அரசு அதற்கு அனுமதி வழங்கவில்லை. ஏன்னு 100 கிலோமீட்டர் தொலைவிலே ஒசூர் இல்லை. சேலத்திலே இருப்பதற்கும் பெங்களூர் இருப்பதற்கும் இடையிலே இல்லை என்ற காரணத்தை காட்டி அந்த இடத்துல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் விமான நிலையத்துடைய ரன்வே விரிவுபடுத்துவதற்காக நடவடிக்கை விரைந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய கோயம்புத்தூரும் இன்னும் 10 ஏக்கர் எடுக்க வேண்டியிருக்கு. அதையும் விரைந்து நடவடிக்கை எடுக்கும். இல்ல நான் என்ன ராஜினாமா அவர் ஒன்றும் இல்லை. அவர் பதவியில் ராஜினாமா பண்ணது ஈஸி. ராஜினாமா பண்ணினோட அந்த கட்சியிலிருந்து எடுத்துருவாங்க. நீங்க இல்ல நாத்தோட கேளுங்க. அந்த கட்சியில 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு தானே இருக்க முடியும், நிரந்தரமா இருக்க முடியாது. அவர் ராஜினாமா ஒண்ணுதான், கட்சியிலிருந்து எனக்கு கேள்வி கேட்கறது ஒண்ணுதான், 2 ஒண்ணுதான். அதனால அவருக்கு எப்படி வேணா பதவி உங்களுக்கு தெரியும். 2 பேர் ரொட்டேஷன் தானே அது. இல்ல பிஜேபி பொறுத்தவரை ரொட்டேஷன் தானே. அதுக்கப்புறம் எங்க இருக்குது, எம்எல்ஏவும் இல்லை. அப்புறம் அவர் ராஜினாமா போடுறது என்ன இருக்குது? நான் மந்திரிங்க இருங்க இல்லைங்க, நான் குற்றச்சாட்டு இருங்க. நான் குற்றச்சாட்டு சொல்லுகிற போது அவர் விண்ணப்பம் அளிக்கவில்லை என்று மட்டும் சொல்லிட்டு அனுமதி வழங்குறது 2வது. விண்ணப்பம் கொடுத்தாரா இல்லையா அந்த எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கு. விண்ணப்பம் கொடுத்தா அதுக்கு என்ன பொருள்? அனுமதி கொடுப்பது கொடுக்காது இருப்பது வாபஸ் வாங்குவது வேறு.
கொடுத்தாரு இல்லைங்கிற இந்த ஆட்சியின் போது கேட்கணுங்க. அதுதான் கேள்வி. அது விண்ணப்பத்திற்கான இதை வெளியிடுறீங்களா? அது நீங்க நாளைக்கு கேளுங்க, அடுத்த கேட்குற கொண்டே வந்து காப்பி காட்டிடுறேன்.